திருமணம் என்பது முதலிலே ஏதேன் தோட்டத்தில் தேவனாக காட்ட முதல் மனுஷனாகிய ஆதாமையும் முதல் மனுஷியாகிய ஏவாளையும் ஒன்றிணைத்த அந்த காரியம் இப்பொழுதும் பல நூற்றாண்டுகள் கடந்த பொழுதும் நாம் அதை பின்பற்றி வருகிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக் கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது உழைப்பார். இதை யாருக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா சாலமோன் யாருக்கு சொன்னதால், என் தந்தையாகிய தாவீது கடவுளுக்கு பயந்து அவர் இருதயத்துக்கு ஏற்றவனாக வாழ்ந்தவர். எனக்கு கற்றுக் கொடுத்தது கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்த கட்டளைகள் எல்லாவற்றையும் நாம் மறந்து விடக்கூடாது என்று. கட்டளைகள் வேதத்தில் எங்க இருக்கு அப்படின்னா, தயவாய் கவனிங்க, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3லிருந்து 17 வசனங்களை நேரத்தில் தான் வாசிங்க. அதுதான் கட்டளைகள். அந்த கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும், நியமங்களை கைக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு விதித்திருக்கும் கட்டளைகளும் நியமங்களும் நாம் கைக்கொண்டு நடந்தால் என்ன ஆசீர்வாதம், நமக்கு என்ன பலன் என்று பார்த்தோமே. ஆனால் ஓசியா புஸ்தகம் 2வது அதிகாரம் 19-20 சொல்லுகிறது, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமாயும் உன்னை எனக்கு